கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல கதை தேர்ந்தெடுத்து பேசுகிறேன். எனக்கு அவங்கக்கிட்ட அறிமுகம் கிடையாது, ஆனால் அவங்களுடைய பாடல்களை நிறைய கேட்டிருக்கேன். படத்துலேயும் அவங்க ஒரு சிறந்த கதாநாயகியாக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க தன் காதலுக்காக எந்த அளவு வரைக்கும் அவங்க வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. நம்ம நினச்சிக்கிறோம் சினிமா ஆர்டிஸ்ட்னால் அவங்களுக்கு காதல் இருக்காது, அவங்களுக்கு என்ன, அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்கன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அவங்களும் ஒரு மனுஷி தானே, அவங்களுக்கும் இதயம் இருக்குமில்ல. அந்த ஹிருதயத்துக்குள்ளேயும் ஒரு அழகான தாமரை மலரும் இல்லை. அப்படி தான் சுலக்ஷனா பண்டிட் மிகப்பெரிய பாடகி நடிகையான அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு மலர்ந்த அந்த காதல் எப்படி வாடி போச்சுங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். பண்டிட் அப்படின்னா நார்த்தில் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா பண்டிட்டுங்கிறவங்க ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு பிராமணர்களை விட ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா பண்டிட் அப்படின்னா அது பிராமணர்களை விட சிறந்த ஒரு உயர்ந்த குலமாக நார்த்தில் அதை நினைக்கிறாங்க. சுலக்ஷனா பண்டிட்டுடைய குடும்பமே ஃபுல்லாகவே தாத்தா, அப்பா, மாமா, அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே பாடகர்கள். எல்லாருமே இசையில் மிக மிக ஒரு உன்னதமான இடத்துல இருந்தவங்க. அதுவும் அவங்க அப்பாவும் தாத்தாவும் மிகப்பெரிய ஒரு மியூசிஷியன்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் தான் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் சுலக்ஷனாவுக்கு தன்னுடைய சகோதரி, தன்னுடைய என்ன சொல்கிறது, மற்ற சகோதரர்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப கொள்ள பிரியம். அவங்க ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போதே பாடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதுவும் ஒரு நல்ல சினிமாவில் அவங்களுக்கு கிடைக்கிது. முதல்ல அவங்க அப்பா வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு பாட்டு தானே பாடட்டும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பாடல் ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவள் மேடையில் ஒரு மிக சிறந்த பாடகியாக வரணும், அவள் ஒரு பாடலில் ஒரு உச்சத்தை தொடரும், எங்களுக்கு சினிமா பாட்டெலாம் வேண்டான்னு சொல்லி மறுத்துடுறாரு. ஆனால் விதி விடுமா, அவங்களுடைய தலையெழுத்து சினிமாவில் அவங்க பெருசாக வரணுங்கிறது. அதை யாரால் தடுக்க முடியும்? பிற்காலத்தில் அவங்களுக்கு அவங்க ஒரு 18-19 வயசு ஆகும்போது அவங்களுக்கு நிறைய பாடல்கள் தேடி வருது. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளே அவள் லைஃபுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது இல்லையா, அலோவ் பண்ணுங்கள், அது பாடல் தானேங்க, டீசெண்டான ப்ரொஃபஷன், அவங்க போய் மைக்கில் பாட போகிறாங்க, கூட நம்ம யாராவது துணைக்கு போக போகிறோம், திரும்ப வந்துட போகிறோம், அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி அவங்கள பாடலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருமே அவங்கள லைக் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் லதா மங்கேஷ்கர் அண்ட் ஆஷா போஸ்லே இவங்களை தவிர வேறு எந்த ஒரு பாடகியும் என்கரேஜ் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்களுடைய பாடலை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. சில பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க, சில பேர் பயந்துக்கிட்டு என்கரேஜ் பண்ணாமையே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க திலீப் குமார் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. உடனே அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் பேரை சொல்லி, நீ போய் அவரை பாருமா, கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது மட்டும் இல்லை உன்னுடைய முகவிட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூட நல்லா இருக்குது, யோசி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவங்களும் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு சில படங்களெல்லாம் பாடல் கிடைக்கிது. அப்போ அந்த மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, அம்மா என்கிட்ட பக்த மீரா மேலே ஒரு பாடல் இருக்குது, ஆனால் அந்த ப்ரொடியூசர் யார் பாடுறாங்களோ அவங்களே தான் அந்த பக்த மீராவை அந்த ஒரு பாடல் காட்சியில் நடிக்கணும்னு சொல்கிறாரு. படத்தில் அந்த ஒரே ஒரு பாடல் காட்சியில் மட்டும்தான் நீங்கள் நடிக்கணும், படத்தில் வேறு கதாநாயகிலாம் இருக்காங்க, நீங்கள் மீராவாக அந்த பஜன் பாட்டை பாடிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு இல்லை இல்லை நான் பாட வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கிஷோர்குமார் அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் இண்டஸ்ட்ரியில் இண்டிபெண்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு முதல் நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்கும். அது அனிருத் அவர்களாக இருக்கட்டும், இமான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஏஆர் ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும், முதல்ல அவங்க மேலே ஏறுறதுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஆடியன்ஸ் அதை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பாடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சுனில் தத் அவர்கள் ஏற்பாடு பண்ணுறாங்க. சிக்கிம்லேயும் எங்கேயும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணும்பொழுது சுலக்ஷனா பண்டிட் கூட பாடினா அழகாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்குது, டிக்னிஃபைடாக இருக்குது, ரெண்டாவது குரல் வளமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிஷோர்குமார் கேள்விப்பட்டு அவங்கள போய் மீட் பண்ணுறாரு.
முதல் தடவை வெளியூர் போய் பாடணுன்னொன்னே இவங்க ஃபேமிலியில் மறுபடியும் ஒரு எதிர்ப்பு கொடி. அப்புறம் சரின்னு சொல்லி சகோதரர்கள் கூடவே வச்சு அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்க போய் இந்த பாடல் பாடிட்டு வராங்க. அதை பார்த்த ஹேமந்த் குமார் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. அவர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா நீ வெறும் பாடல் மட்டும் பாடக்கூடாதும்மா, நீ நடிக்கணும், யூ ஆர் பார்ன் டு பி அன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் கண்ணா அவர்கள்கிட்ட, அவர் அப்போ வந்து ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு சில பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தார் ஹேமந்த் குமார் அவர்கள். அவர் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ராஜேஷ் கண்ணா அவர்களும் சரி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாரு, நல்லா இருக்குது, ஓகேங்க அடுத்த படத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த அடுத்த படம் வரத்துக்கே கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் ஆகுது. ஏன்னா அவர் அப்போ அவ்வளோ பாப்புலர், அவ்வளோ படங்கள் அவருக்கு புக் பண்ணிட்டாங்க. வீட்லேயும் எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு நாள் வந்து ஒரு அவார்டு நிகழ்ச்சியில் வந்து இவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் போயிருக்காங்க. அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு போய் அவங்க அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகை வராங்க. அப்படி வந்த உடனே அந்த ஆர்கனைசர்ஸ் ஓடி வந்து, அம்மாம்மா கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்குங்க, இந்த சீட் வந்து அவங்க கதாநாயகி வந்துட்டாங்க, அவங்க உட்காரட்டும் அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு அப்படியே தூக்கி போடுது. உட்கார வச்சது நீங்கள், இப்போ நீங்களே என்ன எந்திரிக்க சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி பல முறை சென்னையில் கூட நடக்கும். அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். சில ஃபங்க்ஷன்ஸில் வந்து அழகாக சேர்லேயே வந்து பேர் போட்டிருப்பாங்க. ஸோ யாருமே தப்பான இடத்துல போய் உட்கார மாட்டாங்க. ஆனால் சில அவார்ட் ஃபங்க்ஷனில் பேர் இருக்காது, கூட்டு வந்து யாரோ நம்மளை உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா யாராவது வந்த உடனே, அம்மா நீங்கள் எந்திரிங்க பின்னாடி போ அப்படின்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து பாதியிலே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு பூரா அவங்களால தூங்கவே முடியல. இன்னும் இப்படி அவமானப்படுத்திட்டாங்க. அப்போது ஒரு நடிகைன்னா பாடகியை விட அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்குது. நம்ம பாடகியாக இவ்வளோ சிரமப்பட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ சாதகம் பண்ணி, காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாடுறோம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற மவுசு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, இல்லை நான் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மீராங்கிற ஒரு பாட்டுக்கு இவங்க வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் அந்த பாடல் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எடுக்கலாமா, அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து உங்களை மாதிரி ஒரு ஃபேஸ் வேணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. சரி சார், அந்த பாடலை வந்து நானே பாடி நடிக்கிறேன். இந்த ஒரு படத்துக்காக இந்த ஒரு சின்ன ரோல் நான் வந்து ஆக்ட் பண்ணுறேன், நான் மீரா மேலே இருக்கிறதுனால, மற்றபடி நான் கதாநாயகியாக தான் நடிப்பேன் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பாடல் எடுத்துடுறாங்க. அந்த பாடல் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகுதுங்க பாம்பேயில். பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் வந்து சினிமா பாடலுக்கு நடுவில் இந்த பாட்டு, அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுள் மேலே வந்து சார்ந்த ஒரு ஆன்மீக பாடல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கு இவங்களுக்கு ஃபிலிம்ஃபேருடைய பெஸ்ட்டு சிங்கர் அப்படிங்கிற அவார்டும் இவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த பாடலை பார்த்த பல ப்ரொடியூசர்ஸ், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து இவங்களை நடிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க அப்பா ஓரம் கட்டிட்டு இவங்களை நடிக்க அலோவ் பண்ணிடுறாங்க. இவங்க அதிலிருந்து தொடர்ந்து அமிதாப் பச்சன், சஞ்சீவ் குமார், அதாவது சஞ்சய், ஜித்தேந்தர், அப்புறம் வந்து ராஜேஷ் கண்ணா, இப்படி இவங்க வந்து டே அண்ட் நைட்டு வந்து இவங்க நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நடிகைக்கான மரியாதை கிடைக்கிது, எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் ஃப்ரண்ட் சீட்டு கிடைக்கிது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்து தொடர்ந்து சஞ்சீவ் குமார் அவர்களுடைய நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இவங்க ஹெட் ஓவர் ஹீல்ஸ் லவ் அவர் மேலே. எப்போ அவரை பார்த்தாங்களோ அவர் வந்து பழகிற விதம், அந்த குணம், பேசுகிற அந்த பணிவு, அவருடைய டிக்னிஃபைடான அவருடைய கேரக்டர் பயங்கரமாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இது வந்து ஒன் சைடு லவ். அவருடைய மனசில் அப்போ அவர் ஹேமமாலினி அவர்களை லவ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த அம்மாவை அவர் வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ இவங்க வந்து முயற்சி பண்ணி நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லாமல் அவர் மேலே அக்கறை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நேர்கோடில் ஹேமமாலினியை மட்டுமே நான் காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாக்கிட்டேயே ஓப்பனாக சொல்லிடுறாரு. அவங்க அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஹேமமாலினி அவர்கள் தர்மேந்திராவை லவ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்குமே அப்போ தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த ட்ரையாங்கிள் லவ். இவங்க வந்து சஞ்சீவ்குமாரை லவ் பண்ணுறாங்க, சஞ்சீவ்குமார் வந்து ஹேமமாலினி அவர்கள் லவ் பண்ணுறாங்க, ஹேமமாலினி அவர்கள் வந்து தர்மேந்திராவை லவ் பண்ணுறாங்க, ஜித்தேந்திரா அவர்களும் ஹேமமாலினியை லவ் பண்ணுறாங்க. இப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பத்ம வியூகம் மாதிரி உள்ளே இருக்க யாருக்கு யார் கிடைப்பாங்க அப்படிங்கிறதே வந்து அந்த காலத்தில் பத்திரிகைக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது.
அப்போ வந்து மீடியா இந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை. ஸோ ஃபிலிம் ஃபேரில், ஸ்டார் டஸ்ட்லலாம் ஏதோ 1, 2 எழுதுவாங்க ஃபோட்டோஸ் எடுத்தே தவிர, இப்போனா நீங்கள் கேட்கணுமா ரீல்ஸ் எல்லாம், அதுவும் இப்போ ஏஐ வேறு வந்துடுச்சா, அவங்களே எல்லாம் மேட்ச் பண்ணி போட்டுருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹேமமாலினி அவர்களுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுது. அதில் சஞ்சீவ்குமார் அவர்கள் ரொம்பவும் உடஞ்சி போயிடுறாரு, ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அந்த டிஸ்டர்பன்ஸ் அவர் இருக்கும்போது இவங்க மெதுவாக அவர் அப்ரோச் பண்ணுறாங்க. சஞ்சீவ்ஜி போனது போகட்டும், அதை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் எப்படி பாருங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் கூட முந்தியை விட இப்போ ரொம்ப டல் ஆகிட்டீங்க, அந்த மாதிரி பிரைட் பர்ஃபார்மன்ஸஸே இல்லை, எவ்வளோ இருக்கும் ஷார்ட்ஸ்லலாம் வந்து நாங்களாம் பயப்படுவோம் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு, ஆனால் இப்போ வந்து ரொம்ப குறை வந்துடுச்சு, ஸோ நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் கியரப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தன்னுடைய காதலை, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், என்னால் சொல்ல முடியவே இல்லை, பட் இந்த தருணத்தில் நீங்கள் வீக்காக இருக்கும்போது நான் ஏதோ சொல்லி உங்கள் மனசை வந்து நான் அப்செட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பட் நானும் ரொம்ப நாளாக உங்களுக்காக காத்துட்ருக்கேன். என் மனசில் என்னன்னு தெரியல, உங்கள் மேலே காதல் வந்துடுச்சு, உங்களை தவிர வேறு ஒருத்தரை என்னால் என் கணவராக நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிவிட்டு மேக்கப் ரூமில் அழறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சாரி சுலக்ஷ்ணா, நீ வந்து தவறாக எடை போட்டுட்ட, என்னால் வந்து இனிமேல் யாரையுமே காதலிக்க முடியாது, என்னால் வந்து எனக்கு ஏதோ நான் படத்தில் தொட்டுக்கிட்டு நடிக்கிறேன், அது ஒரு ப்ரொஃபஷனே தவிர என் மனசு பூரா வந்து ஹேமா தான். அந்த காதலை என்னால் மறக்கவே முடியாது, என்னால் வந்து ஹேமாவை தவிர இன்னொரு பொண்ணோட வாழவே முடியாது, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கை நரகமாயிடும், ஸோ நீ சின்ன பொண்ணு, நீ உன் மனசை தேத்திக்கோ, கண்டிப்பாக உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு ஒரு மாதிரி இப்போயே கண்ணு கலங்குது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது பாருங்களேன், நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே நமக்கு சட்டுன்னு கிடச்சிடாது. அதுதான் வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் விதிச்சிருக்கிற விதி. நம்ம ஆசைப்படலாம் ஒரு பொருள் மேலே, ஆனால் அந்த பொருளும் நம்ம மேலே ஆசைப்படணும், இல்லை அந்த பொருள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அப்படி சம்டைம்ஸ் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சிடுது, ஆனால் கிடைச்ச அந்த வாழ்க்கை பிற்காலத்தில் சந்தோஷமாக இல்லாமல் மிகவும் கசப்பாயிடுது. ஸோ இவங்களால் அந்த வேதனையை தாங்கவே முடியல, அழுது கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் வந்து இவங்க லவ் சீன்ஸு நடிக்க வேண்டியது இருக்கிறதுனால இவங்களால் நடிக்க முடியல, வேண்டான்னு ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க சஞ்சீவ்குமார் கூட நடித்த படம்லாம் பெரிய ஹிட் ஆகுது. ஸோ தொடர்ந்து சஞ்சீவ்குமார் அவர்களுடைய உங்களுக்கு அடுத்தடுத்து படம் வருது, அதை மட்டும் அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு படத்தில் வந்து குங்குமம் எடுத்து அவர் அவங்களுடைய தலை அந்த நெற்றியுடைய வடுல வைக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ அந்த சீன் அப்போ அவர் வந்து அதை நடிக்கிறார். நடித்த உடனே இவங்க சொல்கிறாங்க, சஞ்சீவ்ஜி, சினிமாவாக இருந்தால் கூட நீங்கள் நெத்தி வகுடில் குங்குமம் வச்சுட்டீங்க, அதனால் என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் உங்களையே வந்து என் மனசில் கணவராக நான் வரிச்சிட்டேன், ஸோ நல்லதோ கெட்டதோ நானும் இனிமேல் யாரையுமே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவர் அதை பெருசாக அவர் எடுத்துக்கிறதில்ல, ஏதோ சின்ன பொண்ணு பேசுது, சரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன தானாகவே எல்லாமே சரியாக போய்டுன்ட்டு அவர் சீரியஸாக எடுத்துக்காம விட்டுடுறாரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துடுறார். ஒரு நாள் காத்தால் சுலக்ஷ்ணா எந்திரிக்கும் போது சஞ்சீவ்ஜி வந்து, அதாவது சஞ்சீவ்குமார் அவர்கள் மாரடைப்பில் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களால அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியறதில்ல, பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அட்லீஸ்ட் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன், கடவுள் அதை கூட என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு பயங்கரமான டிப்ரெஷனில் போயிடுறாங்க. படங்கள் நடிக்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திடுறாங்க, இனிமேல் எனக்கு படமே வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. இப்படி அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட கொஞ்சம், அதாவது இதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு, அவங்க அம்மாவும் இறந்து போகவே அவங்க வந்து தன் தங்கச்சியான விஜயதா பண்டிட், அவங்க அப்போ தான் வந்து ராஜேந்திரகுமார் பையனோட ஒரு படம் ஆக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஆக்சுவலாக சுலக்ஷ்ணா வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாமே நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க நிறைய பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. மனசார போய் அவங்க வந்து அவங்கள கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. பல சினிமா ஆர்டிஸ்ட் வீடு இருக்குங்க, நான் உங்களுக்கு வந்து இப்போ பேரெல்லாம் சொன்னால் தப்பாக போயிடும். அவங்க ஓன் பிரதர் அவ்வளோ நல்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தோம் ஒரு ப்ரொடியூசருக்கு கூட அறிமுகப்படுத்த மாட்டாங்க.
ஏன்னா தன் கீழே இவங்கெல்லாம் இருக்கணும், தான் தான் அந்த வீட்டில் வசந்தவளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அப்படி இல்லாமல் தன் சகோதரர்கள் 2 பேரையுமே நிறைய சினிமா டைரக்டர்ஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க தான் ஜதின் லலித்னு பிற்காலத்தில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸாக வராங்க. விஜயதாவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உயிருக்கு உயிராக காதலித்த சஞ்சீவ்குமார் அவர்கள் இறந்ததுனால இவங்க டிப்ரெஷனில் இருக்கிறதுனால விஜயதா, அக்கா உங்கள் கூட இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நீங்கள் தனியாலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என் கணவரோட என் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. ஸோ இவங்க விஜயதா வீட்டிலே இருக்காங்க. பட் ஆனால் பயங்கரமாக வந்து டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. டிப்ரெஷனாக இருக்கிறவங்க வந்து ஒன்று அதிகம் சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து ரொம்ப அந்த மாத்திரைகள் அவங்கள வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுன்னா, டிப்ரெஷன் மாத்திரைகள் உங்களை எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்கார வைக்கும். அந்த மாதிரியாக இவங்க நிறைய வெயிட்டும் போட்டுறாங்க. முதல்லேருந்து இவங்க கொஞ்சம் புஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், நிறைய வெயிட்டும் போட்டுடுறாங்க. அப்போ இவங்களை வச்சு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஜன் சிடி ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜயதா ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. பாதி வரைக்கும் அந்த சிடி வந்து முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக அது வந்து கம்போஸ் பண்ணி முடியல, ஃபுல்லாக வந்து முழுமை அடையலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்துடுறாங்க. அதில் இவங்களுக்கு இடுப்பில் அடிபட்டு 4 தடவை இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த 4வது ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாத போது நிறைய பெயின் கில்லிங் மெடிசன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நைட்டில் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த ஹார்ட் அட்டாக் வந்த டேட்டை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க இறந்த அந்த தினம் சேம் டேட் சஞ்சீவ்குமார் அவர்கள் இறந்த அதே தினம், நவம்பர் 6ஆம் தேதி சஞ்சீவ்குமார் அவர்கள் இறக்குறாரு. அதே மாதிரி இவங்களும் இன்னொரு நவம்பர் 6 அதே நாள் தான் இவங்களும் இறக்குறாங்க. ஸோ இங்கே சேர முடியாத ஜோடியை கடவுள் அங்கே சேர்த்து வச்சார் என்னமோ தெரியல. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு அற்புதமான உண்மையான காதல், அது ஒரு தலை காதலாக இருந்தாலும் 2 பேருமே கௌரவமாக அந்த காதலை வந்து அழகாக வந்து கொண்டு போனாங்க. அவரும் அவங்கள நினச்சி ஏங்கி ஏங்கி அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்தார். இந்த அம்மாவும் அவரை நினச்சி ஏங்கி ஏங்கி ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்க. சுலக்ஷனா பண்டிட்டுடைய இந்த அழகான காதலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி காதலர்கள் நிறைய இருக்காங்க. அதனால தான் டி ராஜேந்தர் அவர்கள் கூட உயிருள்ளவரை உஷா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ அற்புதமான ஒரு காதல் கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு கதையில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.